எனக்கு சம்பளம் வேணும். சம்பளமா? எதுக்கு? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். வீட்டு வேலையெல்லாம் நான் தானே செய்கிறேன். எனக்கு ஒரு சம்பளம் இருந்தால் தானே என் செலவு தேவையானதெல்லாம் நான் பார்த்துக்க முடியும். ஏன்னா வெளில போனால் ஆத்திர அவசரத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு வேணும்ல. அப்படியா? அது எப்படி இருந்தாலும் வெளியே போகும்போது நான் தானே எல்லாத்தையும் செலவு பண்ணுறேன். எதுக்கு நீ வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு பெருமை பீத்துறதுக்கா? கரெக்டா கட்டுவிட்டா? என் கையில் காசு இருந்தால் நானே எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்குவேன்ல. நம்ம வீட்டு வேலையை தானே செய்கிற, அதுக்கு உனக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? ஆமாம், இதுவே நம்ம வீட்டை வேலைக்கு ஒரு ஆள் வச்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பல. நான் சம்பளம் இல்லாமல் உனக்கு வேலை செய்யறதுனா தானே உனக்கு என் மதிப்பு தெரிய மாட்டேங்குது. சும்மா இருக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற? 2000. மாதம் ஒரு 2500 கொடுக்குறேன். 2500 எந்த மூளை எப்படி பத்தோம்? அதெல்லாம் பத்தாது. அதிகமாக கொடுத்தா தான் வீட்டில் வேலை செய்வேன். இல்லைனா நான் வெளில எங்கேயாவது வேலைக்கு போய்க்கிறேன். வீட்டு வேலை நீ பார்த்துக்கோ. உனக்கு தேவையான எல்லா செலவும் நான் தானே பார்த்துக்கிறேன். அதுவே தனி செலவு தானே. உனக்கு எக்ஸ்ட்ராவாக சம்பளம் கொடுக்குறது எதுக்கு? போது அர்ஜென்ட்டு அவசரம் அப்படின்னா செலவு பண்ணிக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். வேணா 5000 ரூபா கொடுக்குறேன். 5000 ரூபாய்லாம் கட்டுப்படி ஆகாது. 9,000 ரூபாய் கொடுத்தா எல்லா வேலையும் செய்வேன். அதுக்கு 1 ரூபாய் குறைஞ்சாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஒரு அட்டி முட்டாள நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். சரி, மாதம் உன் அக்கௌண்ட்டில் போட்டுறேன். நேரம் செலவு பண்ணி. சரி. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற? நீ என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நீ